ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். நீங்க ஒரு பிகினரா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபினான்சியல் ரிலேட்டடான வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஒரு பிகினரா இருக்கேன். அப்போ நான் எப்படி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும், கரெக்டா? ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பிகினரா இருந்தா நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்ஐபினா அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இப்போ உங்களுக்கு என்ன இதுன்னு டிசைட் பண்ண எனக்கு தெரியல, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்னு தெரியல அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா இண்டெக்ஸ் ஃபண்டே கொடுத்துருங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்னா டாப் 50 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அனுப்புற எஸ்ஐபி வந்து அதுல நம்ம டாப் 50 கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து நமக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ நீங்க அப்படி பண்ணலாம். அண்ட் அதையும் தாண்டி வந்து நீங்க லேர்ன் பண்றதுக்கு பிகினரா இருக்கிறதுல நீங்க இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணுங்க எஸ்ஐபி. அதுக்கப்புறம் நீங்க லேர்ன் பண்ண அதுக்கப்புறமா உங்களோட அசெட்டை பில்ட் பண்ணிக்கலாம். எப்படி? அதுக்கப்புறமா ஷேர்ஸ் வாங்குறது அண்ட் அதுக்கப்புறமா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னும் நீங்க உங்களோட வெல்த்தை க்ரோ பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும். எஸ்ஐபியை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் வெரி ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க எதையுமே ஷார்ட் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணாதீங்க, லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணணும். எப்பவுமே லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணாதான் we can taste the fruit. ஓகேவா? ஷார்ட் டேர்ம்ல நம்ம அதுக்கும் டைம் கொடுக்கணும்ல, மணியும் க்ரோ ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும்ல. எவ்ரிதிங் நீட்ஸ் டைம். ஸோ எல்லாமே இது ஒரு பொருள் ஜாமினேட் ஆகிறதுக்கும் வந்து டைம் தேவைப்படுது. ஸோ ஒரு வெதர் ஜாமினேட் ஆக எப்படி டைம் தேவைப்படுதோ அதே மாதிரி ஒரு மணி மல்டிப்ளை ஆகிறதுக்கும் நமக்கு டைம் தேவைப்படுது. ஸோ நம்ம அந்த டைமை கொடுக்கணும். ஸோ எப்பவுமே வந்து நீங்க நான் இப்போ ஒரு இதுல நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன், 1 இயர்ல எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகக்கூடாது. பேஷன்ஸோட லாங் டேர்ம்ல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கேரண்டீட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மூணாவது ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து டைவர்சிஃபைடா இருக்கணும். உங்களோட அசெட்டை நீங்க பில்ட் பண்ணச்சல டைவர்சிஃபைடா இருக்கணும். டைவர்சிஃபைட்னா என்னது? ரொம்ப பிரிச்சு பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்க உங்களோட சேவிங்ஸை. மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும், அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மட்டுமே நம்ப கூடாது. அடுத்த ஆப்ஷன் என்னது? ஸோ கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்குறது. அதுக்கு அடுத்தது என்னது? கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது. அதுக்கப்புறம் என்னது? கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ல போடுறது. அப்புறம் மீதி இருந்ததுன்னா பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ற மாதிரி வேற எதுலயாவது நீங்க இன்வெஸ்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரி உங்களோட அசெட்டை நீங்க டைவர்சிஃபைடா வச்சிருக்கணும். ஸோ ஒன்னு வந்து ஃபிளாப் ஆனாலும் இன்னொன்னு பூம் ஆனாலும் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். வாரன் பஃபெட் சொன்னது. இப்போ நீங்க ஒரு பேஸ்கெட் ஃபுல்லா வந்து முட்டை வச்சிருக்கீங்க, மொத்தமா ஒரு கவருக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு முட்டை உடைஞ்சாலும் இடிச்சு இட் வில் ஸ்பாயில் அதர்ஸ். எல்லா முட்டையும் ஒரேடியா உடையதான் போகுது, கரெக்டா? சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக பெட்டர் ஒரு முட்டையை தனித்தனி பேஸ்கெட்ல வைங்க. சோ ஒன்னு வந்து அஃபெக்ட் ஆனா அது இன்னொன்னு வந்து அஃபெக்ட் ஆகாம அது பாதுகாக்கும். அது இட் வில் பி இன் சேஃப், கரெக்டா? சோ அப்போ நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க தனித்தனியா. ஸோ சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்மியானாலும் கோல்டு அதிகமாகும், கோல்டு சப்போஸ் கம்மியானாலும் ரியல் எஸ்டேட் அதிகமாகும். ஸோ ஒன்னு விழுந்தாலும் இன்னொன்று நமக்கு கை கொடுக்கும். ஸோ டைவர்சிஃபைடா இருக்கணும். டைவர்சிஃபைடா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் அப்படின்றது எப்படி வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஹையாவும் போகலாம் லோவாகவும் போகலாம். இதை வந்து அதோட இயல்பு தன்மை. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இல்ல மார்க்கெட் டவுன் ஆகுது, ஸோ நான் பயந்து வித்துறது, பேனிக் செல்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயந்து விற்காம இப்போ அந்த டைம்ல நம்ம நிறைய வாங்கணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜூடியோலாம் ஆஃபர் போடுறாங்க, நமக்கு டிஸ்கவுண்ட்ல நிறைய கிடைக்குது. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வில் பி ரஷிங் டு த ஷாப், கரெக்டா? ஸோ டிஸ்கவுண்ட்ல நம்ம நிறைய வாங்குவோம். ஜென்ரலா 2 ட்ரெஸ் வாங்குறோம்னா டிஸ்கவுண்ட் இருந்தா நம்ம 3 ட்ரெஸ்ஸா வாங்கிட்டு வருவோம், கரெக்டா? ஸோ ஒரு சேம் இந்த சாதாரண மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்ல ஏன் ஷேர்ல இந்த மார்க்கெட் ஃபால் ஆகுறத நம்ம வந்து டிஸ்கவுண்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ டிஸ்கவுண்ட் சேலா கன்சிடர் பண்ணிட்டு ஸோ அந்த டைம்ல நம்ம நிறைய அது சேம் கம்மி காசுக்கு நிறைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கணும். மற்றவங்கள மாதிரி பயந்து பேனிக்ல செல் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. அண்ட் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்றது, மார்க்கெட் டவுன் இருக்கு ஸோ லெட் மீ டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்றது, அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. கண்டினியூஸா
பேஷன்ஸோட டில் த லாஸ்ட் கண்டினியூஸா நம்ம எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு ஒரு பிகினர்ஸ்க்கு அப்படின்றது நல்லா தெளிவா நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.